ஓகே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானிக்கிற இந்த வேளை பரிசுத்த வேதாகமத்திலிருந்தும் பழைய ஏற்பாட்டில் இன்னும் ஒரு வசனம் வாசித்து நாம் ஆரம்பிப்போம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் ஆரம்பமாக வாசிக்கிறேன். எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி ஜோசப் சொன்ன ஒரு வார்த்தை தானே. அதில் நாம் இன்றைக்கு தியானிப்பதற்காக எடுக்கிறதான பகுதி, எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்துன்னு வாசிக்கிறார். அவரை அறிவிக்க வேண்டும், தகப்பனிடத்தில் சொல்ல வேண்டும். அதுதானே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறதான அந்த கருத்து. பழைய ஏற்பாட்டில் ஜோசப்பை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஜோசப்பினுடைய வாழ்க்கை நடந்திருக்கிற பெரும்பாலான காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் காணப்படுகிறது. ஜோசப் தன்னுடைய தகப்பன் யாக்கோபோடு கூட சகோதரர்களோடு கூட எப்ரோனில் வாசம் பண்ணியிருந்ததாக நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். எப்ரோன் என்று சொன்னால் அதனுடைய விளக்கம் ஐக்கியம், ஃபெலோஷிப். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, திரியேக தேவன் ஒன்றாக இணைஞ்சு ஒன்றாகத்தான் காணப்பட்டது. ஆனால் அந்த ஐக்கியத்தில் இருந்து ஜோசப் ஹெப்ரோனில் இருந்து சகோதரர்களை தேடி போனது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகம் விட்டு பிதாவோடு பரிசுத்தாவியோடு இருந்த ஐக்கியத்தை விட்டு மனிதர்களை ரட்சிப்பதற்காக மனுகுலத்தை தேடி நாம் புதிய ஏற்பாட்டை வாசிக்கிறோமாக அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களை தேடி வந்தார். ஜோசப்புக்கு பல வர்ணங்களோடு கூடின ஒரு அங்கி இருந்தது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் இருந்த அவருடைய விசேஷமான அந்த குணாதிசயங்கள். அவர் சர்வசக்தன், சர்வஞானி, சர்வவியாபி, அவர் மாறாதவர். அவருக்கு இருந்த அந்த விசேஷமான, அவர் சிருஷ்டிகர்த்தர், எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்கிறவர், எல்லாவற்றுக்கும் உணவை கொடுக்கிறவர், அவருடைய விசேஷமான அந்த தன்மைகளுக்கு எடுத்துக்காட்டாக அது காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஜோசப் பல பாடுகளோட கடந்து போனதாக பார்க்க முடியும். சகோதரர்களை தேடி போனார்கள். ஆனால் சகோதரர்கள் யோசப்பை பகைத்து இவனை வேண்டான்னு சொல்லி முதல்ல தண்ணீர் இல்லாத ஒரு கிணற்று போட்டு விட்டார்கள். பிற்பாடு ஜோசப்பை அங்கிருந்து ஏற்றி மித்யானியர் வியாபாரிகளுக்கு விற்று விட்டார்கள். அவர்கள் யோசேப்பை ஒரு அடிமையாக விட்டு விட்டதாக பார்க்க முடியும். பிற்பாடு ஜோசப் சிறைச்சாலை போனார். பல நிலைமைப்பட்ட கஷ்டங்களோட ஜோசப் கடந்து போனார். ஆனால் கடைசியில் ஜோசப் உயர்த்தப்பட்டார். எகிப்திலே ராஜாவுக்கு, பரவோனுக்கு அடுத்த நிலைமையில் உன்னதமான நிலைமைக்கு ஜோசப் உயர்த்தப்பட்டதாக பார்க்க முடியும். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த வேளை இவரை வேண்டாம் சொல்லி புறக்கணித்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், பல பாடுகள் உட்படுத்தினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயர்த்தெழுந்து இன்றைக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் தரித்தவராக, எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பை கொடுக்கிறவராக, விடுதலை கொடுக்கிறவராக அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஜோசப் சிறைச்சாலையிலிருந்து மாற்றப்பட்டு மிகப்பெரிய அதிகாரியாக, மந்திரியாக மாறுவது மட்டுமல்ல, அந்த ஊரில் இருந்த அத்தனை பேருக்கு உணவை கொடுத்து பராமரித்து பாதுகாத்தா ஒரு பெரிய அதிகாரியாக யோசப் மாற்றப்பட்ட நிலைமையில் இயேசு கிறிஸ்துவும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயர்த்தெழுந்து உலகத்தில் அத்தனை மக்களுக்கும் ரட்சிப்பையும் விடுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவராக அவர் மாற்றப்பட்டார். இப்படி யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியங்களாக நாம் எடுத்து பார்க்குமானால் அது அத்தனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமாக, எடுத்துக்காட்டாக அது நடந்திருக்கிறதாக பார்க்க முடியும். ஜோசப் எகிப்தில் பெரிய அதிகாரியாயிருக்கின்ற நாட்களில் ஜோசப்பை பகைத்த, அவரை விற்று போட்ட சகோதரர்கள் பொருட்கள் தானியம் வாங்குவதற்காக எகிப்தில் வந்தார்கள். ஜோசப்புக்கு அடையாளம் தெரிந்தது. ஆனால் அந்த சகோதரருக்கு யோசப் யாருன்னு தெரியவில்லை. பல சோதனைகளோடெல்லாம் அவங்களை கடத்தி அனுப்பினதாக நாம் பார்க்க முடியும். ஆனால் கடைசியில் ஜோசப் அந்த உண்மை வெளிப்படுத்தினார். நீங்கள் எகிப்துக்கு, நீங்கள் அந்த வியாபாரிகளுக்கு விற்று விட்டால் ஜோசப் நான் இன்றைக்கு எகிப்திலே மிகப்பெரிய அதிகாரி ஆயிருக்கிறேன். இந்த உண்மை அவர்களுக்கு சொன்னது மட்டுமல்ல, அவர்களை உபசரித்து பல காரியங்கள் நன்மை செய்தது. கடைசியாக யோசேப்பு சொல்லி அனுப்புகிற கருத்து தான் நாம் வாசித்ததான வேத பகுதி. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவிக்க வேண்டும். சீக்கிரமாக என் தகப்பனிடத்தில் போய் அந்த காரியங்களை சொல்ல வேண்டும்.
அந்த அதிகாரத்தின் கடைசி வசனங்கள். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்கள் வாசிக்கின்ற வேளை அந்த கருத்துகள் சகோதரர்கள் யாக்கோபை அவருடைய தகப்பனை அறிவித்த வேளை என்ன நடந்தது நாங்கள் தான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்து அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாக யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாக யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். இங்க நான் வாசிக்கிறோம், அந்த ரதங்களும் ஜோசேப்பை கொடுத்து அனுப்பின மற்ற பொருட்கள் எல்லாம் பார்த்தது, அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டதும் யாக்கோபினுடைய ஆவி உயிர்த்தது என்று வாசிக்கிறோம். ஆரம்பத்தில் 26ஆம் வசனத்தில் அவன் இருதயம் மூர்ச்சை அடைஞ்சது வாசிக்கிறோம். ஆனா கடைசிவா அவன் ஆவி உயர்த்தது. அவர் சொன்ன வார்த்தை, இது போதும், என் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன். எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இது காணப்படுகிறது. ஆராதனா வேளையிலும் நாம் இது செய்ய வேண்டும் என்று தான் தேவ ஆவியானவர் நம்மிலிருந்து எதிர்பார்க்கிறது. யோசேப்பு சொல்லி அனுப்பினது, என் மகிமை என்னைக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமை, நீங்கள் கண்ட காரியங்கள் அவற்றை உங்களுக்கு புரிந்த காரியங்கள் எல்லாம் தகுப்பனுக்கு அறிவிக்க வேண்டும். நாமும் ஆராதனா வேளையில் நாம் செய்யற காரியம் இதுதான். பிதாவாக தேவனுக்கு முன்னாடி நாம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியை பிறந்து நமக்காக செய்த காரியங்கள், அவருடைய மகிமைகள், அவர் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தார், அவர் இந்த பூமியில் அவர் எந்த நிலைமை தம்மை தாழ்த்தினார், அவர் இந்த பூமியில் பட்ட பாடுகள், இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடைய அந்த அனுபவங்கள் எல்லாம், பாடுகள் எல்லாம் பிதாவாக தேவனுக்கு முன்பாக எடுத்து சொல்லி அவரை உயர்த்தி துதிக்கிறது. இங்க யோசேப்பினுடைய இருதயம் ஆவி உயர்த்த சொல்லுது போல பிதாவுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்கிற காரியமாக இது காணப்படுகிறது. நாம் வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டில், அவர் தேவனாயிருந்தும் தேவனோடு இருந்த ஐக்கியத்தை கொள்ளையாடின பொருள் எண்ணாமல் ஒரு அடிமையின் வேஷம் எடுத்து மனித சாயலாகி தம்மை தாழ்த்தி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தி என்று பிலிப்பியர் 22ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் படைத்தார். மற்ற கொலோசியர் 20 வாசிக்கிறோம், எல்லாம் அவராலேயும் அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவர் எல்லாம் அவராலே உண்டாக்கப்பட்டது, எல்லாம் அவரால் படைக்கப்பட்டது. துரத்தனங்களும் அதிகாரங்களும் காணப்படுகிறவங்களும் காணப்படாத அனைத்தும் அவரால் உண்டாக்கப்பட்டது. அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன் என்று நாம் பாடுகிறோம். அந்த கருத்தை தியானிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த உன்னதமான தேவன், நான் எபிரேயர் 20 வாசிக்கிறேன், அதர்சனான தேவனுடைய தற்ஸ்வரூபம், அவருடைய மகிமையின் ஒளி, எல்லாவற்றையும் நம்முடைய வல்லமையுள்ள கருத்தா தாங்குகிறவர். அப்படிப்பட்ட அந்த உன்னதமான தேவன் நமக்காக மனிதனாக இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டார். பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயர்த்தெழுந்தார். இந்த உண்மை நாம் பிதாவாக தேவனுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் எடுத்து சொல்லி அவரை ஆராதிக்கிறோம். தனிப்பட்ட நிலைமை நாம் ஆராதிக்கிற வேளையில் எல்லாம் இந்த கருத்துக்கள் எல்லாம் நான் சொல்லி, பிதாவே, உங்க குமார உன்னதத்தில் இருந்தவர் எங்களை தேடி வந்தார், எங்களுக்காக சிலுவை பாடுபட்டார், அவர் எல்லாற்றுக்கும் ஆதி காரணர், எல்லாம் அவராலே உண்டாக்கப்பட்டது, எல்லாம் அவருக்குரியது. அப்படிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வந்து சிலுவையில் பாடுபட்டார். அந்த சிலுவையில் பட்ட பாடுகள் பிதாவுக்கு முன்னாடி எடுத்து சொல்லி, உங்க குமாரன் எவ்வளோ அதிகம் எங்களுக்காக பாடுபட்டார், அவர் அந்த சிலுவையில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு இருந்த அழுத வேளை பிதாவாக தேவன் அந்த அழுகையை கவனிக்காமல் எங்களை நீர் நேசித்தீர். அந்த கருத்து நாம் பிதாவுக்கு தெரியப்படுத்த முடியும். சங்கீதம் 22 வாசிக்கிற வண்ணமாக, நானும் ஒரு மனுஷன் அல்ல, ஒரு 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 புழு என்று சொல்லத்தக்க நிலைமையில் அவர் தம்மை தாழ்த்தினது. பலவிதமான எதிரிகளோட அந்த அந்த தொல்லை கஷ்டங்களால் அவருடைய சரீரத்தில் எலும்புகள் எல்லாம் கெட்டு விட்டது, நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, குடல்கள் நடுவே உருகினது. இதெல்லாம் நாம் பிதாவுக்கு முன்னாடி சொல்லி, நம்ம ஆண்டவர் சிலுவைப்பட்ட பாடுகள், கர்சமனா தோட்டத்தில் அவருடைய வேறு இரத்த துளிகளே போல காணப்பட்டது, அவர் அனுபவிச்ச துயரங்களும், அவரை கன்னத்தில் அரைஞ்சது, அவரை குட்டினது, அவருடைய முகத்தில் துப்பினது,
அவருக்கு விரோதமாய் பேசினது, அவரை ஏளனம் பண்ணினது, அவமானப்படுத்தின காரியங்கள், சோப்பான அங்கியை கொடுத்து, கையில் ஒரு குச்சியை கொடுத்து, தலையில் முள்முடி வைத்து அவரை ஏளனம் பண்ணி அவருக்கு முன்னாடி முழங்கால்படி போட்டு யூதரோட ராஜாவே வாழ்காய் சொல்லி அவரை கேலி பண்ணினது, அவமானப்படுத்தது எல்லாம் பிதாவுக்கு முன்னாடி சொல்ல வேண்டும். மற்றொரு ரதங்கள் அனுப்பினது போல, அடையாளமாக ரதங்கள் அனுப்பினது போல இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அடையாள சின்னங்கள் அப்போ இந்த ராட்சரசம் எல்லாம் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் சரீரம், அவர் ரத்தம் எல்லாவற்றையும் நினைவு கூறுற டைமில் பிதாவுக்கு எவ்வளோ மகிழ்ச்சிகரமான காரியமாய் காணப்படுகிறது. ஆனால் யோசேப்பு சொன்ன அந்த வார்த்தை உண்மையாகவே நம்மை ஆராதிக்கிறதுக்காக தூண்டுகிற ஒரு கருத்தாய் காணப்படுகிறது. பிதாவுக்கு அந்த காரியத்தை எடுத்து சொல்ல வேண்டும். நீங்கள் எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகுப்பனுக்கு அறிவிக்க வேண்டும். அதனால் நாமும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தவரை ஆராதிக்கின்ற வேளை நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மை தாழ்த்தினது, அவர் மரணத்தை வென்று உயர்த்தெழுந்தது, அவர் பரலோகத்துக்கு ஏறி போனது, அவர் இன்றைக்கு அவருக்கு இருக்கிற அந்த மகிமையான காரியங்கள், இன்னும் அவர் எந்தெந்த நிலைமையிலும் மகிமையில் வரப்போகிற என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய போறார், இதெல்லாம் நினைவு கூறி பிதாவின் சமூகத்தில் தேவ பாதத்தில் அதெல்லாவற்றையும் அறிக்கையிட்டு அதை எடுத்து சொல்லி துதிக்கிற டைமில் தேவனை மகிழ்ச்சியை கொடுக்கிறார், தேவனை ஆராதிக்கிறார், அவரோட நாமத்தை உயர்த்துகிற காரியமா அது காணப்படுகிறது. அதனால் நாமும் அவரை அந்த நிலைமையில் ஆராதிப்போம். பிதாவாக தேவனுக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு தன்மைகளும், அவருடைய ஒவ்வொரு பாடுகள், அவரோட அடைஞ்ச மகிமைகள் என்னென்றாக எடுத்து சொல்லி, இது அத்தனை உங்க குமாரர் எங்களுக்காகப்பட்டதான, அவருடைய அந்த மரணம் மூலமாக எங்களுடைய மரணம் மாற்றப்பட்டது, அவர் பட்ட பாடுகளால் எங்களுடைய நரக தண்டனை மாறிவிட்டது, அவர் சிலுவையில் எங்களுக்காக தாகம் அடைஞ்சதுனால எங்களுடைய நரகத்துல தாகம் மாறி நாங்கள் இன்றைக்கு திருப்தி அடைஞ்சிருக்கிறோம். அவர் பட்ட பாடுகளால் எங்களுக்கு மாற்றம் வந்து விட்டது. அவர் எங்களுக்காக, எங்களுக்கு பதிலாக வியாகவே நாங்கள் தான் பாடுபட வேண்டியது. ஆனா இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பாடுபட்டு எங்களை மீட்டார் என்றுள்ள அந்த கருத்தை சொல்லி நாம் ஆராதிக்கிற வேளை அது தேவனை மகிமைப்படுத்துகிற காரியமாக அமையும். அதனால நாமும் அவரை அப்படி ஆராதிப்போம், அவரை துதிப்போம். பிதாவாக தேவனுக்கு முன்னாடி நம் ஆண்டவரை உயர்த்தி அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களை எடுத்து சொல்லி அவரை நாம் ஆராதிப்போம், துதிப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.